செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு செல்லுகிறது. அடுத்ததாய் அவர் ரொம்ப வார்த்தையோட வைராக்கியத்தோட சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய 28ஆம் வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. மூன்று காரியத்தை இந்த வசனத்தில் சொல்லுகிறார். ஒன்று, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும். யோவான் 18:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். 18:3. யோவான் 18:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே. 17. அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. யோவான்ல ஆண்டவர் அநேக இடங்களில் ஜீவனை குறித்து பேசுகிறார். நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் செய்கிறார். அல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று சொல்கிறார். ஜீவன் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் பரிணமிக்கிறது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்துல 3 முறை ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜீவனை கொடுக்கிறேன், ஜீவனை கொடுக்கிறேன். 10ஆம் வசனத்துல வாசிங்க. யோவான் 10:10. சரி, 10:11. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு என்கிற பெயரில் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். 15ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நாம் எல்லாருக்காகவும் ஜீவனை தந்தார். கல்வாரி சிலுவையிலே ஜீவனை தந்தார். அவர் தேடி வந்த தெய்வம் மாத்திரமல்ல, ஜீவனையும் தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது முறை இங்கே சொல்கிறார், நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார், என்ன ஆடுகள் என்னையும் அறிந்திருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நாமும் நம்முடைய தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய ஜீவன் நமக்குள்ள வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் புதிதாய் பிறக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஒரு பிறப்பு உண்டாகிறது. அந்த பிறப்பை குறித்து சொல்லுகிறார். ரத்தத்தினாலும் அல்ல, மாம்ச சித்தத்தினாலும் அல்ல, புருஷனுடைய இஷ்டத்தினாலும் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். அதுதான் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வரும்போது நாம் புதிதாய் பிறக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நித்திய ஜீவனாய் பரிணமிக்கிறது. அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்றாரு, நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்டு போவதில்லை என்ற வார்த்தை வேத புத்தகத்தில் ஒரே ஒரு இடத்துல சொல்லப்படும். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர், அவர் தமக்கென தேர்ந்தெடுத்தவர்கள், அவர்கள் கெட்டு போவதில்லை. வாசிங்க 28ஆம் வசனம். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கெட்டு போவதில்லை. நான் ஒன்னே ஒன்று மாத்திரம் கெட்டு போச்சு. ஒன்னே ஒன்று மாத்திரம் கெட்டு போச்சு. அதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் நீர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டின் மகன் கெட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பணத்தின் மேலே ஆசை வைத்து அவன் கெட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கூட இருந்தோம். அவருடைய அன்பை நேசிக்காதபடி, அவருடைய திவ்ய சுபாவங்களை எதிர்பார்க்காதபடி, உலகம் பண ஆசை இருந்ததுனால அவன் கெட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே சொல்றாரு, எனக்கு தந்தவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற வரை ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம், கெட்டு போக விடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உத்தரவாதமாய் சொல்லுகிறார். அதுதான் நமக்கு தருகிற வாக்கு தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கரத்தில் உள்ளவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் பறித்துக் கொள்வதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்துக் கொள்ளப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிதா பெரியவராய் இருக்கிறார். அவர் கையிலிருந்து ஒன்றையும் ஒருவனையும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்றார், முதலாவது நித்திய ஜீவனை அளிக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்வதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது, என் கையில் உள்ளவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. மூன்றாவது, அவைகள் என் கையிலிருந்து ஒருவராலும் பறித்துக் கொள்ளப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாதத்துல 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒன்றாவது நித்திய ஜீவன். மனிதன் பாவத்திலே மரித்தவனாய் இருக்கிறான், நிலையற்றவனாய் இருக்கிறான், நிம்மதியற்றவனாய் இருக்கிறான், எதை செய்வோம் என்று தெரியாதவனாய், அறியாதவனாய், புரியாதவனாய் இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் ஜீவனை வாக்கு பண்ணுகிறார். என் ஜீவனை தருகிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை தருகிறேன். கூலிக்கு மேய்கிறவன் ஆடுகளை விட்டு ஓடி போகிறான், நானோ தொழுவத்திலிருந்து அவைகளை விட்ட பின்பாடு அதற்கு முன்னாக செல்கிறேன். அல்லேலூயா. மேய்ப்பன் என்ன செய்கிறானா? சொந்த ஆடுகளை மேய்க்கிறவன் அதற்கு முன்னாக செல்கிறான். ஏதாவது மிருகங்கள் வந்தா முதல்ல அவன் தான் மீட் பண்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றான், ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது, ரெண்டையும் நான் கொன்று போட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆடுகளையும் சேதப்படுத்தவில்லை, அவைகள் என்னையும் சேதப்படுத்தவில்லை. கரடியும் கொன்று போட்டேன், சிங்கத்தை தாடியை பிடித்து கொண்டு தலையில அடித்தான். அப்போ அது என்ன சிங்கம்? ஆண் சிங்கம். ஆண் சிங்கத்துக்கு தான் தாடி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண் சிங்கத்துக்கு மகிமையா ஒரு முடி, தலையை சுற்றினா அதுக்கு ஒரு அலங்காரமான ஒரு கிரீடத்தை போல படுத்திருக்கிறார். ஆனாலும் ஆடுகளை பட்சிக்க வருகிற சிங்கத்தை அவன் பிடித்து தலையில அடித்து கொன்று போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தைரியம் இருந்ததுனாலதான் கோலியாத்துக்கு முன்னாலேயும் அவன் சொன்னான், அந்த 2 மிருகங்களுக்கு ஒப்பாக இந்த விருத்த சேதனம் இல்லாத இவனும் அப்படியே இருப்பான் என்று தைரியமாய் சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம்
என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வது என்னிடத்தில் இருக்கிற என் பொக்கிஷமாகிய ஆடுகளை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்? அது அவருடைய கையில இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? உள்ளங்கையில் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கஷ்டம் வரலாம், சோதனை வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவிதமான நிந்தைகளோ அவமானங்களோ வரலாம். ஆனால் கர்த்தருடைய கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அவரு சொல்றாரு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? என் பிதா அவைகளை எனக்கு தந்த என் பிதா அவைகளை யார் தந்திருக்கிறார்? நம்ம யாருடைய முன்னறிவின்படி நாம் இயேசுவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? பிதாவின் முன்னறிவிப்பின்படி, முன் அழைப்பின்படி, முன் தெரிந்து கொள்ளுதலின்படி, அல்லேலூயா, முன் குறிக்கப்பட்டபடி நாம் இயேசுவின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை வாசித்து முடிப்போம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவரிடத்துல பக்கத்துல போய் வைக்க முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது, திருட முடியாது, அழிக்க முடியாது, கொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். இவரும் சொல்றாரு, என் கையில இருக்க ஒருவனையும் என் ஆடுகளை பறித்துக் கொள்ள முடியாது. பிதாவின் கையிலிருந்தும் ஒன்றையும் பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்ம அவர் கையில இருக்கணும். 1 பேர் 5:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. வாசிங்க 1 பேர் 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அப்ப அவருடைய கையில் இருக்கும்போது ஒருவனும் பறிக்க முடியாது, அபகரிக்க முடியாது, அதை கவர்ந்தெடுக்க முடியாது, திருட முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலவேளையில நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், என்னை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஈசாக்குக்கு 2 பேர் பிறந்தாங்க. ஒருவன் ஈசாக்குடைய குமாரன் 2 பேர், ஏசா, யாக்கோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசா எப்படிப்பட்டவனா இருந்தான்? வனசஞ்சாரியம், வேட்டையில் வல்லவனா இருந்தான். வீடே தர மாட்டான். எப்பவும் காடு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு என்ன செய்வான்? வேட்டைக்கு போறதுதான் அவன் தொழில். அல்லேலூயா. வீடடங்கி இருக்க மாட்டான். பெற்றோருடைய பேச்சை கேட்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யாக்கோபு எப்படி இருந்தான்? கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருந்தான். அல்லேலூயா. பிறக்கும் போதே பாருங்க எப்படி பார்த்தானா? யாருடைய குதிகால்? ஏசாவுடைய குதிகாலை பிடித்து. அல்லேலூயா. பாருங்க, இந்த கபடியில கூட குதிகாலை பிடிச்சுட்டா குதிகாலை தான் பிடிப்பாங்க. கையை வேற இடங்களை பிடிச்சா பிடிக்க முடியாது கபடியில். ஆனா குதிகாலை இருக்க பிடித்தா என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. அல்லேலூயா. அதை இவன் பிறக்கும் போதே மூத்தவனை எப்படி பிடித்தானா? குதிகாலை பிடித்தான். அவங்க பிரசவத்துல ஸ்திரீகள் பார்த்தவங்க அவனை காட்டியவன் மேன்மையா இருப்பான். பிறக்கும் முன்பே ரோமர்ல சொல்லியிருக்கு, நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். ரெபேக்கா போய் ஜெபம் பண்ணும் போது என் வயிற்றுல பிள்ளைகள் துள்ளுதே, இது என்னவா இருக்குமோ என்று கேட்டபோது உன் வயிற்றுல 2 பிள்ளைகள், 2 சந்ததியார், 2 ஜாதிகள் வயிற்றிலே தோன்றுவார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அல்லேலூயா. அங்க வைத்தே சொல்லிட்டார் ஆண்டவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன். அடங்கி இருந்தான். யாருக்கு அடங்கி இருந்தான்? தாய் தகப்பனுக்கு அடங்கி இருந்தான். அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. அவருடைய சுபாவம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. உபாயியா எத்தனா இருந்தான், ஏமாற்றுக்காரனா இருந்தான். ஆனாலும் கடைசியில அவனை பற்றி என்ன சொல்கிறது? தேவனையும் மனிதனையும் மேற்கொண்டவனாயிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்போமானால் கர்த்தரிடத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், உலக பிரகாரமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அமிதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் போது பறித்துக் கொள்ளவும் முடியாது, யாராலும் தீமை செய்யவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, நாம் வாழ்நாள் எல்லாம் அவருடைய கரத்துல, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்பட்டு நாம் ஜீவிக்கும் போது, அவைகளை கைக்கொள்ளும் போது, அவர் நமக்கு ஆலோசனை தருகிற தேவன் மாத்திர அல்ல, பாதுகாப்பை தருகிற தேவன் மாத்திர அல்ல, முடிவறிந்த நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவனும் அறித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபை மென்மேலும் ஆசீர்வதித்தார். அவன் பெயரை மாற்றினார். பாருங்க, யாக்கோபை இஸ்ரவேலுக்கு மாற்றினார். அவனுடைய தேசத்துக்கு இஸ்ரவேல், அவனுடைய ஜனத்துக்கு இஸ்ரவேல். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புருஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதித்தார். அப்ப பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வதித்து முற்றுமுடிய நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த மாதம் மாத்திரம் அல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை பாதுகாக்க, பராமரிக்க, என்னை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறோம். எப்படி ருசிக்கணும்? இந்த வசனத்தை கைக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்று காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது, என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அது முடிந்து போகிற ஜீவன் அல்ல, அழிந்து போகிற ஜீவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிவில்லாத ஜீவன், அதுதான் நித்திய ஜீவன் என்று. நித்தியன முடிவில்லாதது, அழிவில்லாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தருகிற ஜீவன். அவர் நம்மை ஆதாயப்படுத்தும் போது கல்வாரி சிலுவையில் வைத்து நம்மை தரிசித்தது மாத்திரமல்ல, நமக்கு தந்திருக்கிற ஜீவன் முடிவில்லாத, அழிவில்லாத ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றவங்க தான் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதா என்ன சொல்கிறார்? அவைகள் கெட்டு போவதில்லை. அழித்து போவதில்லை, கெட்டு போவதில்லை. அதை பாதுகாக்கிறார், முற்றுமுடிய பாதுகாக்கிற தேவனாய் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. முற்றுமுடிய நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம சாதாரண ஒரு மனுஷன் கையில் அல்ல, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் கையில் அல்ல நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறது. நாம் நம்மை வல்லவரும் நல்லவரும் போதுமானவரும் முற்றுமுடிய காக்க வல்லவராக இருக்கிறவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாய் சொல்கிறார், அதை ஒருவன் ஒரு காலம் என்னிடத்திலிருந்து அறித்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரத்திலிருந்து ஒருவன் அறித்துக் கொள்ள முடியாது. ஆனாலும் நான் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கையில, விசுவாசத்தில் ஜீவிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் கரத்தை விட்டு வழுவி போகக்கூடாது. அல்லேலூயா. வழுவி போகிற இருதயம் நமக்கு உண்டாகக்கூடாது. யூதாசுக்கு அப்படி உண்டாயிருச்சு. அல்லேலூயா. தூரம் போகிற, வழுவி போகிற இருதயம்.
இஸ்ரவேலருக்குள்ள அநேகருக்கு வழுவி போகிற இருதயம் இருந்தது. ஆனபடினால் நான் அவர்களை ஆலோசித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முழுமையாக அவருடைய வசனங்களை, வார்த்தைகளை, கிருபைகளை பற்றி கொள்ளணும். நாம் ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபை அடைபடி திருவாசன தண்டையில் சேரக்கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவாசன தண்டையில் தான் இருக்கிறேன், திருவாசனத்தை பற்றி கொண்டு தான் இருக்கிறேன் என்கிறதை நாம் உறுதியாய் நம்முடைய ஜீவியத்தில் பற்றி கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன் நாம் இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்துக் கொள்கிற ஒரு தேவனிடத்தில் நம்முடைய ஜீவியத்தை, வாழ்க்கையை, குடும்பத்தை, பிள்ளைகளை, எதிர்காலங்களை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அவர் முற்றுமுடிய காரணவராக இருக்கிறார். உங்களை அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. அவர் அப்படியே செய்வார். அவர் விட்டுவிட மாட்டார். மறந்து விடுகிற தேவன் அல்ல. நம்மை முற்றுமுடிய நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனபடினால இந்த வார்த்தைகளை நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்குமாய் ஏற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, இந்த ஆண்டுக்கு மாத்திரமல்ல, என்னை முற்றுமுடிய நடத்த வல்லவராக இருக்கிறார். என்னுடைய கடைசி மூச்சு வரை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நான் அவருடைய கரங்களில் என்னை ஒப்புவித்திருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறவர். பிதா எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் பயப்படுகிறது இல்லை. என் பிதா என்னை தனிமையாக இருக்க விடுகிறதில்லை என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அழைத்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார். என்னை யாருக்கும் ஒப்புக் கொடுக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அந்த விசுவாசத்தில் நாம் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசமா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவரை அவர் நம்முடைய ஜீவனால் என்னை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.